ஹாய் ஹலோ நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னும் சிங்கிளாகவே இருக்கும் 90s கிட்ஸுக்கும் கமெண்டடாக இருக்கும் 2K கிட்ஸுக்கும் என் இனிய காதலர் தின நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? டுடே எப்படி போச்சு? இன்னைக்கு எங்கே போனாலும் வெளியே தலை காட்ட முடியலப்பா. அதை தான் நான் சொல்ல வரேன். யாரும் கோச்சிக்காதீங்க, சும்மா ஒரு ஃபன்னாக தான் சொல்கிறேன். மும்பையில் எப்படி இருந்துச்சு இன்றைக்கி காதலர் தினம் அப்படிங்கிறத தான் சொல்ல வந்தேன். யாரும் கோச்சிக்காதீங்க, யாரும் திட்டாதீங்க, பாவம். பேசாமல் நம்ம 90s கிட்ஸாக பிறக்க வேண்டியது விட்டு 2K கிட்ஸாக பிறந்துருந்தா நல்லா இருந்திருக்கும் இல்லையா? இன்னமும் 90s கிட்ஸு கல்யாணம் ஆகாது, சிங்கிளாகவே சுற்றிட்டு இருக்காங்க பாவம். ஆனால் இந்த 2K கிட்ஸ் பசங்க ஸ்கூலுக்கு தான் போதுப்பா, ஆனால் ஜோடி ஜோடியாக சுற்றிக்கிட்டு கிடக்குறாங்க. முடியல. நாங்கள்லாம் சின்ன வயசில் இருக்கக்குள்ள ஸ்கூலுக்கு போகக்குள்ள ஸ்கூலை விட்டால் வீடு அப்படி தான் இருந்தோம். 5 கிலோமீட்டர் டிஃப்ரெண்ட்டில் எங்கள் வீடு இருக்கும். ஸ்கூலுக்கும் வீடுக்கும் 5 கிலோமீட்டர் டிஃப்ரெண்ட். பஸ்ஸில் தான் போவோம், பஸ்ஸில் தான் வருவோம். சைக்கிளில் கூட நோ அலோட். ஏன்னா பசங்க எங்கே போகிறாங்க எங்கே வராங்கன்னு தெரியாது. பஸ்ஸுனால் நேராக போயிட்டு நேராக வருவாங்கன்னுட்டு பஸ்ஸில் தான் அலோடு இருக்கும். கொஞ்சம் லேட்டாக வந்துட்டா சரி, ஏன் வந்த, எதுக்கு வந்த, பஸ்ஸு ஏன் மிஸ் ஆச்சு, எல்லாருக்கும் பஸ் கரெக்டாக வந்துச்சு, உனக்கு மட்டும் எப்படி மிஸ் ஆகிடுச்சி, இந்த மாதிரி 1008 கொஷின் வரும். கொஞ்சம் லேட்டாக அதை ஆன்சர் கூட கொஞ்சம் லேட்டாக பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், விளக்கு மாத்தில் தான் அடி வாங்கியிருக்கும். அந்த மாதிரிலாம் இருந்திருக்கும். ஆனால் இப்போ இருக்கிற பசங்க எங்கே போகுது எங்கே வருதுன்னு தெரியல. 2K கிட்ஸ் பசங்க இருந்தாலும் ஒரு லக்கி பசங்க தான் இல்லையா? அப்படி தான் எனக்கு தோணுது. உங்களுக்கு எப்படி தோணுது? கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, அனைவருக்கும் இனிய லவர்ஸ் டே நல்வாழ்த்துக்கள். ஓகே, பாய். இந்த வீடியோ பார்க்கக்குள்ள நான் ஈவினிங் தான் வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணுறேன். நாளைக்கு பார்க்கலாம், இல்லை இன்றைக்கே கூட நிறைய பேர் பார்த்துருக்கலாம். ஓகே, பாய்.